வணக்கம் தோழர்களே, இந்த காணொலியில் நாம் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா சீரின் அக்காவை பற்றியும் சாயின் அக்காவை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இந்த சோர்ஸ்லாம் எனக்கு எங்கேருந்து கிடச்சிதுன்னா என்னோட ஃபாரின் மாமா ஜாஃப் கிட்ட இருந்து தான் கிடச்சிது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்எல்ஏல என்னோட ஃபாரின் மாமா ஜாஃப் தான் பெஸ்ட்டு. சரி வாங்க இந்த காணொலிக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிவிகே கில்டுக்கு வந்து சேருங்கள். சார் இது என்னோட விசிட்டிங் கார்டு. உங்களுக்கு டிவிக்கு கழகத்தில் சேர இன்ட்ரெஸ்ட் படம் வேற மாதிரி இருக்கிறேன். இது கத்தா கதையாக்குது. இது சேர விருப்பம்னா விட்டுருங்க. உங்க அம்மால அங்கே நில்ல. உங்க அம்மால தூக்கி சொருகணும். உங்க அம்மால எவன் வந்தாலும் உங்க அம்மால தூக்கி சொருகணும். இந்த இளம் வாலிபரை போல புத்திசாலித்தனமாக யோசியுங்கள். அப்போதான் உங்களுக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள். உங்களுக்கு நம்ம கில்ல சேர விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஜாஃப் மாமா காட்டினதை வச்சு பார்த்தா அந்த அக்கா சுசிக்கு அயபுசால வருவாங்கன்னு தெரியுது. ஆனா எனக்கு எப்பவுமே ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்தது. இந்த அக்கா எப்பவுமே சூப்பர் பைக்ல உட்காந்துட்டு இருக்கிறதுனால இவங்க மற்ற வேட்டைக்காரங்களோட வேகமா இருப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நம்ம டேஷ் ஸ்கில் யூஸ் பண்ணும்போது அது ஒரு ஃபார்வர்டிங் ஜம்ப் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அக்கா வந்து பறக்கிற சூப்பர் பைக்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. சேரின் அக்கா ஈக்குவல் டு கோட்டோ 2.1 போட்டிருக்கானுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நெக்ஸ்ட் எலிமெண்டல் மெட்டா என்னன்னு. அது வாட்டர் தான். அது மட்டும் இல்லாம சீரின் அக்கா வந்து கோட்டோவோட கம்பேர் பண்ணிருக்காங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெஸ்ட் பிரேக்கர் யாருன்னு சொல்லிட்டு கேம்ல தெரியாதவங்களுக்கு சொல்றேன், அது கோட்டோ ருயேஜி தான். அவனுடைய ஒரு பேசிக் ஸ்கில் மூலியமாவே நம்ம சீக்கிரமா எனிமே பிரேக் பண்ணிடலாம். ஆனா கோட்டோ ருயேஜிக்கு சொல்லிக்கிற மாதிரி பெரிய கண்டென்ட்ஸ் ஒன்றும் இல்லை. ஆனா எது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுன்னா சீரினை கோட்டோவோட கம்பேர் பண்ணி வச்சதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. ஸோ சீரின் அக்காவும் ஹெச்பி ஸ்கேலிங் ஹண்டராக தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் கோட்டோ ருயிஜி அளவுக்கு பிரேக் பண்ணுவாங்க. வாட்டர் டீமில் சொல்லிக்கிற மாதிரி பெரிய பிரேக்கர் ஒன்றும் இல்லை. அதுவும் அந்த பிரேக்கர் எல்லாராலையும் கைவிடப்பட்டுச்சு. ஸோ என்னோட அசம்ஷன்ஸ் என்னன்னா நியூ வாபிளில் வாட்டர் அப்புறம் விண்ட் தான் வீக்னஸாக இருக்கும். ஏன்னா ஃபயர் மேட்டா வரதுக்கு முன்னாடி லைட் மேட்டா தான் நம்மளுக்கு இருந்தது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வாபிளாக விட்டுருப்பானுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சேரின் எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஆனிவர்சரிக்கு நம்மளோட பாயசம் வைக்கிற சாயை அக்கா தான் வரப்போறாங்க. இந்த அல்டர்னேட் ரியாலிட்டியில அவங்க லஸ்ஸி மோர் பாயாசம் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சும் கூட ஜின்பு இல்லாம ஒண்டிக்கட்டையே வாழ்ந்தாங்க. அதனால அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எப்பவுமே சிடுசிடுன்னு தான் இருக்கும். நம்மளோட காமன் சாயின் மாதிரி டீசெண்டா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. சின்ஸ் அவங்க சிங்கிளா இருக்கிறதுனால மிங்கிள் ஆகிறதுக்காகவே அரைகுறையா ட்ரெஸ் போட்டு தான் வருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நார்மல் சாயின் ஃபேன்ஸை விட நம்ம ஃபேன்ஸுக்கு பிடிச்ச ஒன்லி ஃபேன்ஸ் சாயின்னா மாற போறாங்க. நம்ம பசங்க எல்லாருமே கண்டிப்பா அவங்களுக்கு ட்ரெஸ் விட்டா வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு ஆனிவர்சரி ஃபோக்கஸ்ட் யூனிட் கூடவே அவங்களும் ஒரு வாட்டர் டைப் போக்கேமான் கூட. ஸோ மறக்காம உங்களோட எசன்ஸ் போக்கேபால ரெடியா வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா எத்தனை வாட்டி வந்தாலும் பிடிச்சிருங்க. ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம சீரின் அக்கா வந்து கோர் அட்டாக்ஸை பஃப் பண்றாங்க. சாயின் வந்து கோர் அட்டாக் வந்து ஃபோக்கஸ்டா இருக்காங்க. ஸோ மறுபடியும் நம்மளுக்கு கோர் அட்டாக் மெட்டா வந்து வியூபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி தோழர்களே, இதோட காணொலி முடிச்சுக்கலாம்னா அந்த உங்க பாய்டு தமிழ் கேமிங் மீண்டும் நாளைக்கு உங்களுக்கு நல்ல கண்டு வந்து சந்திக்கிறேன். போயிட்டு வரேன்.